வணக்கம் வாங்க நாலு ஒரு மூலிகையில இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை சந்திக்க போகிறோம். ஏபிகே விளாக்ஸில் பார்த்தீங்கன்னா மூலிகைனா ஒரு பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மக்களுக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றுதல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கை கால் பெயின், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைவலி, மூக்கில் நீர் வடிதல், சளி, நெஞ்சு சளி, மூச்சு திணர், இதுக்கெல்லாம் வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் இன்னைக்கு ஒரு மூலிகை வச்சு நாம் வந்து அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி ஆவி பிடிக்கணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். மற்றது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை பற்றி பார்க்கலாம், கை கால் வலிகளை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், நாம் இன்றைக்கி பொண்ணு அவரையை பற்றி பார்க்குறோம். நம்ம நிறைய விஷயத்த பார்த்துட்டு இருக்கிறோம். புண்ணவரைனா நிறைய பேர்த்துக்கு வந்து செடி தெரியறது இல்லைங்க. இதோடைய வலிமை என்னான்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. புண்ணவரை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. காய் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயும் இருக்கும். புண்ணவரை பற்றி நம்ம வீடியோவில் தனியாக இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இதோடைய மகிமையை பார்த்தீங்கன்னா இது அற்புத ஒரு ஆற்றலுடைய புண்ணவரை. இது ரத்தம் ஒரு இடத்துல வந்து ரத்தக்கட்டாக இருந்தாலும் சரி, சவ்வு விளைகிறதுனாலும் சரி, இதை அரைச்சி நம்ம பத்து போட்டோம்னா ரத்தக்கட்டு க்யூர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவ்வு விளைகிறது, மூட்டு வலி, இது சம்மந்தப்பட்டது வந்து இந்த புண்ணவரையுடைய இலைக்கு வந்து அவளுடைய தன்மை உள்ளது. இதை எப்படி செய்யணும்னா இந்த இலையை வந்து பறிச்சுட்டு போய் கொஞ்சோண்டு உளுந்து, புழுங்கரிசி ஒரு கொஞ்சோண்டு, இந்த இலை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சோண்டு முட்டையுடைய வெள்ளைக்கருவை போட்டு அரைச்சிட்டு ஒரு இடத்துல பத்து போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட சவ்வு விளைவாக இருந்தாலும் சரி, கால் வெடிப்பு இருந்தாலும் சரி, கால் கிராக் இருந்தாலும் சரி, வீக்கமாக இருந்தாலும் சரி, நாளே நல்ல குணமாயிருங்க. இந்த தலையை எடுத்து தண்ணி கலக்கக்கூடாதுங்க. இந்த தலையையும் உளுந்து, வெள்ளை உளுந்து கொஞ்சம், புழுங்கரிசி கொஞ்சம், இதெல்லாம் நைஸாக எல்லாம் அரைச்சிக்கிட்டு நாம் கொஞ்சோண்டு பேஸ்ட்டு மாதிரி கோழி முட்டை, நாட்டு கோழி முட்டை கிடைச்சாலும் சரி, வெள்ளை கோழி முட்டை கிடைச்சாலும் சரி, அதோடைய விட்டு அப்படியே கலக்கி பத்து ஒரு துணியில் தடவி அப்படியே பத்து போட்டுட்டிங்கன்னா ரத்த கட்டி க்யூர் ஆயிருங்க. கால் எங்கே ஒரு கிராக்காக இருந்தாலும் சரி, எலும்பில் எங்கே ஒரு கிராக்காக இருந்தாலும் சரி, 10 நாள் போட்டுதுன்னா கிராக் வந்து கூடிரும். சவ்வு பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆயிரும். இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல். அதை விட பார்த்திங்கன்னா உடல் பருமன், உடல் வெயிட்டு, கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னா இதை எடுத்து நம்ம வந்து ஒரு கஷாயம் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதை ஒரு சுண்டக்காய் அளவுக்கு இதை அரைச்சி வச்சு காய வச்சுட்டு இதை வந்து உள்ளுக்குள்ளார மாத்திரையாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். மூச்சு திணறல், மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மாத்திரை போட்டுட்டிங்கன்னா நல்லா பேதியாகியும் சுபபேதியாகி மலச்சிக்கல் நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து இதோட அற்புதமான ஒரு விஷயம். இந்த கீரையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா புண்ணவரை அப்படின்னும் போது இதோடைய பொண்ணுக்கு சம்மந்தப்பட்டது. பொண்ணுன்றது தங்கங்க, சரிங்களா? இந்த புண்ணவரை பார்த்திங்கன்னா லேகிமாவும் எடுத்துக்கலாம், மாத்திரையாகவும் எடுத்துக்கலாம், பவுடராகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி இயற்கையிலே கிடைக்கலைன்னா நாட்டு மூலிகை கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த புண்ணவரை பயன்படுத்துங்க. உடல் வெயிட்டை லாஸை குறைக்கலாங்க, கொலஸ்ட்ராலை குறைக்கலாம், மலச்சிக்கலை வந்து சரி பண்ணிடலாம். அதே மாதிரி சுபபேதிக்கும் இதை பயன்படுத்தலாம் புண்ணவரை. இந்த மாதிரி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், ஒரு வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை கொடுக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாம் வந்து இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய வந்து காய்ச்சல், சளி, தும்பல், மூக்கில் வந்து நீர் வடிதல், நெஞ்சு சளி, மூச்சு திணறல், இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான இதை தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோங்க. இதெல்லாம் எப்படிலாம் இதை செஞ்சால் சரியாகன்றதை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய மூலிகை அற்புதமான மூலிகை வந்து தும்பை ஒன்று பார்க்க போகிறோம். தும்பை, அதே மாதிரி துளசி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூக்கலிப்டிஸ் இலை, இந்த மாதிரி நிறைய இலைகளை வச்சு நாம் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை, மூச்சு திணறிலிருந்து ரிலீவ் கொண்டு வரோம், சளியிலிருந்து ரிலீவ் பண்ணுறோம், மூக்கிலிருந்து நீர் வடிதலிருந்து தலைபாரம், கை கால் சோறு, இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு இது வந்து தலை இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன தலைன்னு பாருங்கள். நம்ம இதை பற்றி நம்ம வீடியோவில் நம்ம பேசுவோம். இன்றைக்கி அற்புதமான ஒரு விஷயங்க, நொச்சி இலைன்னு சொல்லுவோம். இந்த நொச்சி இலைனா பார்த்தீங்கன்னா நொச்சி இலையில் வந்து 2 வகை உண்டு. நாட்டு நொச்சின்னு இருக்கும், கரு நொச்சின்னு சொல்லுவோம். கரு நொச்சின்றது பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இது இறைவனுடைய ஆலயத்துக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து ஆற்றல் உண்டு, விநாயகப் பெருமானுக்கு ஆற்றல் உண்டு, பல தெய்வங்களுக்கு வந்து ஆற்றல் உண்டு. இந்த கருநொச்சினால் வந்து நிறைய எஃபெக்ட் இருக்குது, நிறைய இருக்குது. கருநொச்சின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் சரி கரைச்சி வெளியில் கொண்டு கூடிய கருநொச்சிக்கு நிறைய இருக்குங்க. இதோடைய நிறங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக இருக்குங்க. தலையை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும், 2 பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்கும். இதுதாங்க கருநொச்சின்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இலைகள் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கருநொச்சின்றதுக்கு இது தாங்க ஒரு உதாரணம். கலர் பார்த்தீங்கன்னா இருக்கும். மற்ற நொச்சி பார்த்தீங்கன்னா ஒரே கலராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு கலராக இருக்கும். தலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நொச்சிக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல வந்து அற்புதமாக இதை வந்து செயலாற்றத்தை செய்யப்படும். நொச்சியுடைய வடிவம் இப்படி தாங்க இருக்கும். நொச்சியுடைய தலைகள்
நல்ல மன அருமையாக இருக்கும். இந்த நொச்சித்தலையை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கொசு வராதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த நொச்சிக்கு வந்து அதே மாதிரி இருக்குது. இந்த நொச்சித்தலையை வந்து நீங்கள் காய வச்சு நிழலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி சாம்பிராண்டி மாதிரி போட்டிங்கன்னா வீடு முழுசும் கமகமன்னு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், கொசுகள் இருக்காதுங்க. இது வந்து நிறைய விஷயங்கள் நொச்சிக்கு. இதோடைய தலைகள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதாங்க இதோடைய வடிவங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த பக்கம் தலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கருநொச்சி. இது வந்து மெயினான விஷயம் மூச்சு திணறல். மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த தலையை போட்டு வேவிச்சு ஆவி பிடிக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு டைம், 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஆவி பிடிச்சிட்டே இருக்கணும். நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை வந்து கொதிக்க வச்ச பின்னால் இதெல்லாம் போடணுங்க. இதில் என்னென்ன போடணும்னு நான் காட்டுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது. தும்பை போடலாங்க, துளசி போடலாங்க, யூக்கலிப்டிஸ் இலை போடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய போட்டுங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆற்றல் உண்டுங்க. இந்த சளியை வந்து உடனே வெளியில் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு. தும்பைன்றது பார்த்திங்கன்னா நம்ம துன்பங்களை போக்கக்கூடிய விஷயம் தும்பை. அதே மாதிரி தும்பைன்னு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல். தும்பை சாராக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தோலில் இருக்கிற வியாதிகளை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல். தும்பையிலே பார்த்திங்கன்னா 2 தும்பை இருக்குது. எப்போ கபி தும்பை ஒன்று இருக்குது, குடி தும்பைன்னு சொல்லுவோம், கபி தும்பைன்னு சொல்லுவோம், நாட்டு தும்பை, பெருந்தும்பைன்னு சொல்லுவோம். இப்போ தும்பை வடிவம் எப்படி இங்கேருந்தே நம்ம வந்து ஒரே இடத்துல இருந்து இந்த ஃபீல்டுலேருந்தே பார்க்கலாங்க. தும்பைன்றது பார்த்திங்கன்னா பாருங்கள், கபி தும்பை, குடி தும்பைன்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தும்பை பார்த்தீங்கன்னா கொடியாக ஓடும், சரிங்களா? இதோடைய பூ வடிவெல்லாம் பாருங்கள். இதான் தும்பைன்றது குடி தும்பை. அதே வந்து கபி தும்பை பார்த்தீங்கன்னா செங்கலராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய தும்பை இது இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கொடி தும்பை. பூ எப்படி பாருங்கள், தும்ப மலர் மாதிரி. இது பொறுத்தளவுக்கு தோல்வியாதி யாரோருக்கு சொறி சிறங்கு இருக்குதுன்னா இந்த தும்பை அரைச்சி மேலே பூசிட்டு வந்து சொறி சிறங்கு குணமாகும். இதோட சேர்த்து வேப்பலை சேர்த்திக்கணுங்க. இந்த தோல் சம்மந்தப்பட்டு தேய்க்கிறதுக்கு வேப்பலை சேர்த்திக்கணும். கொஞ்சோண்டு விரலி மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கணும். இதை பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு திணறலுக்கு வந்து இந்த தும்பையை வந்து தும்பையும் துளசி யூக்கலிப்டிஸ் இலை நொச்சி இலைகள் எல்லா இலைகளையும் போட்டு வேவிச்சு அந்த தண்ணி எடுத்து குளிச்சுக்கலாம். சார் அந்த உடைய ஆவிகளை வந்து நல்லபடி பிடிச்சி ஒரு 2 நிமிஷம் ஒரு முறை, 2 நிமிஷம் ஒரு இந்த கொடி தும்பையும் இதையும் வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு இது 2 வந்து பயன்பாட்டுக்கு வருது. அதே பார்த்தீங்கன்னா பெரிய தும்பை அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. நம்ம வந்து அல்சரை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்சரை வந்து சீக்கிரம் உடனே குணப்படுத்தணும் ஆற்றல் நம்ம கொடுத்துருக்குறோம், ஏற்கனவே கொடுத்துருக்குறேங்க. நமக்கு வந்து வெள்ளை குண்டுமணின்னு சொல்கிறோம். வெள்ளை குண்டுமணிக்கும் சிகப்பு குண்டுமணிக்கு வித்தியாசம் நிறைய சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த வித்தியாசத்தை வந்து பூவை வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். வெள்ளை குண்டுமணிக்கும் சிவப்பு குண்டுமணிக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை குண்டுமணிக்கு வந்து பூ வந்து அப்படியே மல்லிப்பூ மாதிரி வெள்ளை விளையன்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கலர் கத்திரிப்பூ கலரில் இருக்கும். இதுதான் வித்தியாசங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா காய் வகையில் உரிச்சு பார்த்துட்டிங்கன்னா சிகப்பு கருப்பு குண்டுமணி இருக்கும், வெள்ளை குண்டுமணிக்கு. நாம் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து வெள்ளை குண்டுமணி பயன்படுத்த போகிறோம். அல்சருக்கு எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். ஒரே இடத்துல எவ்வளோ மூலிகைகள் கிடைக்குது. நண்பர்களை தேடுறோம், உறவினர்களை தேடுறோம், ஆனால் மூலிகைகளும் நாம் தேடணும், இறைவனையும் நாம் தேடணும். பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் வந்து குண்டுமணி தலைன்றது, சரிங்களா? பாரு, இதுதான் குண்டுமணி தலை. டெய்லி வாயில் போட்டு மென்னுக்கணும். ருசிச்சு எடுத்துட்டிங்கன்னா வாய் புண்ணு, குடல் புண்ணு எல்லாமே க்யூர் ஆகும். டெய்லி காலையில் வாக்கிங் வாங்க. இந்த மாதிரி வேலி சைடு, வயல்வெளி சைடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளை கும்பலையை பொறுத்தளவுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காதுங்க. வாய்ப்புண் ஒரே ஒரு 8 நாளுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரை சேர்த்தக்கூடாது, காஃபி டீ சேர்த்தக்கூடாது, மாமிசை சேர்த்தக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு காரத்தை குறைச்சிக்கணும், உப்பை குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிக்கிட்டு இந்த மூலிகை எடுத்திங்கன்னா 4 நாள்லேயே குணமாயிரும். உங்களுக்கு 10 நாள் டைம் கொடுக்குறேங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அல்சர் இருந்து நம்ம ரிலீவ் ஆயிடுவோம். உடல் ஆயிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே வந்து அல்சருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா தண்ணி பூடுன்னு சொல்லுவோம், கிணத்து பூடுன்னு சொல்லுவோம், வெட்டுக்காய பூண்டுன்னு சொல்லுவோம். இதே தாங்க தண்ணி பூண்டுன்றது, வெட்டுக்காய பூண்டுன்றது. பாருங்கள் இந்த செடியுடைய இதை வடிவத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு இடத்துல வந்து நிறைய விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்ம வீடியோவில் மூலிகையில் தேடினா ஒரு இடத்துக்கு போனோம்னா, ஏன்னா இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னும் போது பழைய வீடியோ தெரியாது, தேடிட்டு இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு வீடியோவில் கொடுக்கணுங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் இதை தனியாக இதுக்கு எதுக்கு பயன்படுது, இதை என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு. இதை பொறுத்தளவுக்கு வெட்டுக்காயம் எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி, ஆறாத புண்ணாக இருந்தாலும் சரி, இதை கசக்கி 4 டைம் கட்டினீங்கன்னா சரி, ஒரு நாள் விட்டிங்கன்னா புண்ணு எப்பேற்பட்ட புண்ணு ஆறிடும். ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய. அதே மாதிரி அல்சருக்கு இந்த தலையை பொறிச்சு
கழுவிட்டு டெய்லியும் 2 டைம் காலையிலையும் சாயங்காலம் மென்று சாப்பிட்டிங்கன்னா வாய்ப்புண்ணில் இருந்து குடல் புண்ணில் இருந்து அல்சர் குணமாகிறதுக்கு ஆற்றல் நிறைய உண்டு. இப்போ நம்ம வந்து அல்சரையும் பார்க்குறோம், அதே மாதிரி தலைவலியும் பார்க்குறோம், கை கால் சோர்வையும் பார்க்குறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தும்பை சொன்னோம், கொடி தும்பை கபி தும்பைன்னு நம்ம சொன்னோம். இப்போ வந்து பெருந்தும்பை எப்போ இருக்கிறது இதே இடத்துலையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. மூச்சு திணறல், ஆஸ்மா, சளி, மூக்கில் ஒழுவுறது, இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தும்பையை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது தும்பை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நாம் பிடிங்கலாங்க, நம்ம இதை வந்து கொண்டுட்டு போயிடலாம். சரிங்களா? மண்ணை தட்டிடுவோம். இதாங்க தும்பப்பூவும் தேனும் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்மா குணமாகுங்க. இந்த தும்பையுடைய பூ வெள்ளைப்பூவும் தேனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்மா எப்பேற்பட்ட ஆஸ்மாவாக இருந்தாலும் குணப்படுத்துறதுக்கு தும்பைக்கு ஆற்றல் உண்டு. இந்த தும்பையை பொறுத்த அளவுக்கு சுபபேதி பண்ணலாங்க. இதை கீரை பொறிச்சு வணக்கி நைட்டு சாப்பிட்டோம்னா காலையில் 4 முறை 5 முறை சுபபேதி ஆகும். சுபபேதி ஆகிறது இல்லாமல் இது உள்மருந்தை எடுக்கிறதுனால தோல் வியாதிகள் குறையும், மூச்சு திணறல் குறையும், கை கால் வீக்கம் குறையும், யூரினரி பிரச்சனை அருமையாக இருக்கும். தும்பையை பொறுத்தளவு கிடையாது. வாரம் 1 முறை தும்பையுடைய கீரை பயன்படுத்தின இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இந்த தும்பையையும் விரலி மஞ்சள் வேப்பலை அரைச்சி உடலில் பூசிக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத அரிப்பு தொந்தரவுகள்லாம் வந்து ரிலீவ் ஆகுங்க. சுரி சிறங்கு எல்லாமே ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த தும்பைக்கு ஒரு ஆற்றல் உண்டு. இந்த மாதிரி தும்பைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தும்பைகள் உங்களுக்கு எந்த தும்பை கிடச்சினாலும் கிடையாது. ரோட்டோரத்தில் வந்து நமக்கு நிறைய தும்பைகள்லாம் கிடைக்கும். இந்த எடுத்து மொத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்க, தோல் வியாதி இருக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்க வாரம் 1 முறை இந்த தும்பைக்கீரை வந்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உடலுக்கு ஆயுள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கை கால் சோர்வு, வயிறு தொந்தர், வயிறு பொரும்பல், இது எதுவுமே இருக்கிற அஜீரண கோளாறு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சுகர் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம், சுகர் இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம். மெயினான விஷயம் சுகர்காரக்காக மீண்டும் சொல்கிறேன், இந்த நம்ம நாட்டு மூலிகையை பொறுத்தளவு என்னோடய வீடியோவில் இருக்கிற அனைத்து வீடியோவையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். சுகர் இருக்கிறவங்களுக்கு எந்த எஃபெக்ட் ஆகாது, அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி தும்பை எடுத்து நம்ம துன்பத்தை நம்ம போக்குவோம். இது வந்து கடவுளுக்கு வந்து உகந்த ஒரு விஷயம் தும்பை. இப்போ இதோட சேர்த்து தும்பை, துளசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டிஸ் இலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வேவிச்சு அதோடைய ஆவியை பிடிங்க. தயவுசெய்து அந்த ஆவியை பிடிங்க. ஆவி பிடிச்ச தண்ணி குளிச்சுங்க. இது மாதிரிலாம் பார்த்துட்டு உடல் ஆயிலையும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எங்கே போனீங்கனாலும் நம்ம நண்பர்களை தேடுங்க, உறவினர்கள் தேடுங்க, இந்த மாதிரி மூலிகைகளை தேடுங்க. நமக்கு எந்த ஒரு மூலிகை கிடைச்சாலும் நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியாத விஷயத்த சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி 4 ஒரு மூலிகை வந்து நம்ம வந்து ரெகுலர் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த வேப்பலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயம் ஆற்றல் உண்டு. இந்த வேப்பலை இதே மாதிரி நம்ம இந்த தண்ணியில் போட்டு வேவிச்சு நம்ம வந்து ஆவி பிடிக்கும் போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த வேப்பலைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாத புண்கள் ஆறும். இதோடைய வேப்பலை வந்து வாரத்தில் 1 நாளைக்கு ஒரு சுண்டக்காலாவுக்கு வேப்பலை அரைச்சி உள்ளுக்குள்ளார எடுத்துங்க. வெளிப்பட்ட புண்கள் அனைத்தும் அரிப்புகள் அனைத்தும் நீங்கள் வேப்பலைக்கு அப்புறம் ஒரு ஆற்றல் உண்டு. அதே மாதிரி புடுகு இருக்கிறவங்களும் சரி வேப்பந்தலையும் அரைச்சி பூசி கொடுங்க, புடுகு வந்து க்யூர் ஆகும். இந்த வேப்பந்தலைக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் உண்டுங்க. சரிங்களா? இந்த வேப்பந்தலையோட நீங்கள் ஆவி பிடிக்கிறதுக்கு துளசி, தும்பை, யூக்கலிப்டிஸு, நொச்சி இலை இதெல்லாம் சேர்த்து ஆவி பிடிச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பயன்படுத்தி மீண்டும் நாளை சந்திப்போம். 4 ஒரு மூலிகளை. நன்றி, வணக்கம்.